நீங்கள் கேட்கவிருப்பது அவன். ஆசிரியர் சிவசங்கரி. ஒலி வடிவில் வழங்குபவர் சக்கி. அத்தியாயம் 1. பிரேம் பிரேம். இப்போது அம்மாவின் குரலுடன் கதவை தட்டும் ஓசையும் சேர்ந்து கொள்ள பிரேம் உறக்கம் கலைந்து புரண்டு படுத்தான். இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே படுத்து கிடக்க வேண்டும் போல இருந்ததை மீறிக்கொண்டு கண்களை கீராக திறந்தபோது விலகியிருந்த ஜன்னல் திரை வழியாக அறைக்குள் பாய்ந்த வெளிச்சம் விடிந்து நேரமாகிவிட்டதப்பனே என்றது. பிரேம், எழுந்துக்க போறியா இல்லையா? மணி 7:30. வர்றேம்மா. குரல் கொடுத்தவன் போர்வையை தள்ளிவிட்டு எழுந்து உட்கார்ந்தான். தலை லேசாக கனத்து கொண்டு இன்னும் சில நிமிஷங்களாவது தூங்க என்று ஆசை காட்டியது. நேற்று குடித்த வைன் கொஞ்சம் அதிகமோ? சிநேகிதர்களுக்கு கொடுத்த பார்ட்டியில் இவனையும் வளர்ந்த பிள்ளையாக கருதி ஒரு குட்டி கிளாஸ்ல வைன் ஊத்திக்க பிரேம் என்று அப்பா சொல்லியதை சாக்காக வைத்துக்கொண்டு மற்றவர்களுக்கு ஊற்றி கொடுக்கும் வேலையை ரொம்ப பெரியவனாய் செய்ய முன்வந்து யாரும் பார்க்காத சமயத்தில் தன் கிளாஸையும் நிரப்பிக் கொண்டது நினைவுக்கு வந்தபோது பிரேமுக்கு பெருமையாக இருந்தது. இந்த பெரியவர்களை எத்தனை சுலபமாக ஏமாற்ற முடிகிறது. பிரேம், யா எழுந்துட்டேன். கதவை திறப்பா. முறையா காலேஜுக்கு போற, நேரத்தோட எழுந்து தயாராக வேணாமா? கதவு திறந்து எதிரில் நின்ற பிள்ளையை பார்த்த ரேவதி முகத்தை சுளுக்கினாள். நைட் ட்ரெஸ் மாத்திக்காம படுக்க போகாதன்னு எத்தனை தரம் சொல்லியிருக்கேன் பிரேம். சாரிமா, டயர்டா இருந்தது. அதுக்காக வர வர நீ சொன்னதையே கேக்குறது இல்ல பிரேம். சாயங்காலம் டென்னிஸ் விளையாடிட்டு அப்படியே வந்து பார்ட்டியில கலந்துகிட்ட. 4 பேர் வீட்டுக்கு வர்றப்ப சுத்தமா பளிச்சுன்னு இரு, ட்ரெஸ்ஸ மாத்திட்டு ஃப்ரெஷ்ஷா படுக்க போன்னு அப்பாவும் நான் 100 தரம் சொல்லிட்டோம். எங்க பெரியவங்க நல்லத சொல்றப்ப கேட்டா தேவல. அடுத்தாப்புல சந்தியாவை பாரு, உன்னை விட 2 வயசு தான் பெரியவ. ஆனாலும் என்ன பொறுப்பு? நேத்து என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சொன்னாங்க, இந்த மாதிரி சமத்தா பொண்ணு இருக்க நீ அதிர்ஷ்டம் பண்ணிருக்கேன்னு. ஆமா, நேத்து நீ வைன் குடிச்சியான்னு? அப்பாதாம்மா எடுத்துக்க சொன்னாரு. 17 வயசு பிள்ளைய வளர்ந்தவனா நடத்தணும்னு அப்பா அப்படி சொன்னாலும் நீ ஒரு சிப் எடுத்துட்டு வச்சிருந்தா அது மரியாதை. ஆனா உன் கையில முழு கிளாஸ பார்த்ததா எனக்கு ஞாபகம். பிரேம் பதில் கூறாமல் மீண்டும் படுக்கையில் உட்கார ரேவதி ஜன்னல் அருகில் திரைகளை ஒதுக்கினாள். நின்ற இடத்திலிருந்தே பார்வையை சுழல விட்டாள். அந்த அறை ரொம்ப பெருசில்லை, அதற்காக சின்னது என்றும் சொல்ல முடியாது. நடுத்தரம் 10 அடிக்கு 12 அடி அறை அது. சுவரை ஒட்டி போடப்பட்ட கட்டில், எதிர்ப்பக்கம் மேஜை நாற்காலி, இங்குமங்குமாய் துணிகள், தலைக்கு மேல் வரிசையாய் தட்டுப்பலகைகள், அதிலும் மேஜை மேலும் வாரி இறைந்திருந்த புஸ்தகங்கள். வலப்பக்க சுவர் பூராவும் பெரிய பெரிய போஸ்டர்களில் பீட்டில்ஸ், குவீன் இசைக்குழுவினர் திறந்த மார்பும் பரட்டை முடியுமாய் நின்று வெறித்தனர். பக்கத்தில் பெரிசும் சின்னதுமாய் ரேஸ்கார்களின் வண்ணப்படங்கள். அத்தனைக்கும் நடுநாயகமாய் லேசாக மார்பகங்களை காட்டும் புரூக்ஷீல்டு. மூலையில் கிட்டார், டென்னிஸ் ராக்கெட், கட்டிலுக்கு அடியில் கோலாப்பூரி சிறப்புகள், முதல் நாள் அவசரமாய் அவிழ்த்து எறிந்திருந்த டென்னிஸ் ஷூ, சாக்ஸ். கண்ணில் விழுந்த அலங்கோலத்தை சகிக்க முடியாமல் ரேவதி தலையை அசைத்து என்றாள். டேபிள் மேல் கிடந்த புஸ்தகங்களை அடுக்கி நாற்காலி முதுகில் தொங்கின துணிகளில் மடிக்க வேண்டியவற்றை மடித்து தோய்க்க வேண்டியவற்றை சுருட்டி பாத்ரூமுக்குள் சென்று வாளியில் போட்டவள் தாழ மாட்டாது போல பேசினாள். ஆனாலும் நீ மோசம் பிரேம். தனி ரூம் வேணும், நான் பெரியவன் ஆயிட்டேன், ஆய் உயின்னு பிடிவாதம் பண்ணி தனியரை வாங்கிட்டே தவிர அத ஒரு நாளாவது சுத்தமா வச்சிருக்கியா? எங்க பாரு குப்பை. துணி, புக்ஸ், எடுக்கிற சாமான் எதையும் கையோட அந்தந்த இடத்துல வச்சா பிரச்சனை இல்ல. ஆனா நீ, மை காட், அரை காடு முளைச்சல கிடக்கு. நீயும் ஒழுங்கா வச்சுக்கிறது இல்ல. கிளீன் பண்ண ஆளுங்க வந்தாலும் என் அறைக்குள்ள வராதீங்கன்னு கத்துற. உள்ள வந்தாலே வேர்வை நாத்தம். அப்பாவும் சரி நானும் சரி ரொம்ப கிளீன் பர்சன்ஸ். நீ யார கொண்டு இத்தனை சோம்பேறியா இருக்கியோ எனக்கு நிஜமா புரியல. நல்ல வேளை சந்தியாவாவது எங்களை மாதிரி சுறுசுறுப்பா ஆர்கனைஸ்டா இருக்கா. அவ அறைய போய் ஒரு தரம் பாத்துட்டு வாயேன் பிளீஸ். எப்ப போனாலும் பளிச்சுன்னு அந்தந்த இடத்துல. பிரேம் கொட்டாவி விட்டபடி எழுந்து நின்றான். சந்தியாவோட சும்மா சும்மா என்ன கம்பேர் பண்ணாதீங்கம்மா. ஐ டோன்ட் லைக் இட். நேத்து பூரா நான் வீட்லயே இல்ல. காலையில கிட்டார் கிளாஸ்க்கு போயிட்டேன், சாயங்காலம் டென்னிஸ், வந்த உடனே பார்ட்டி. ஒழிக்க ஏது நேரம்? அது சரி, ரொம்ப பிஸி தான் போடா. காலையில 2 மணி நேரம், சாயங்காலம் 2 மணி நேரம் கிளாஸுக்கு போயிட்டு வந்து நேரம் இல்ல நிலத்துக்கிறிய. NCC, காலேஜ், அப்புறம் பிரெஞ்சு கிளாஸ், எல்லாத்துக்கும் போயிட்டு வந்துதான் சந்தியா நேத்து டின்னருக்கு புட்டிங் தயார் பண்ணா தெரியுமா? பிரமாதமா படிக்கிறதோட பியானோ கத்துக்கிட்டு எல்லாத்துலயும் கெட்டிக்காரின்னு பேர் வாங்குறவளுக்கு அறைய சுத்தம் பண்ண நேரம் இருக்கு, உனக்கு இல்ல. அதான். அவள் முடிக்கும் முன்னர் பிரேம் குறுக்கிட்டான். கத்தலாக பேசினான். ஓ ஸ்டாப் இட் மா, கம்பேர் பண்ணாதீங்க. Sample complete. Ready to continue?